5 வருஷம் கழிச்சு வருத்தப்படாதீங்க. ஒரு விஷயத்த நல்லா கவனிச்சிங்களா? ஒரு சைட்டு ஃபேஸ் 1 போட்டு ஃபேஸ் 2 போட்டு அதுக்கப்புறம் இப்போ ஃபேஸ் 3 உங்களுக்கு பிரம்மாண்டமா 15 ஏக்கர்ல ஆல்மோஸ்ட் 200 பிளாட் போட்டு டெவலப் பண்றாங்க அப்படின்னா அந்த சைட் எப்படிப்பட்ட சைட்டுன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்ம சேனலுக்கு முதல்ல வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். நான் உங்க டாஸ்லிங் அஷ்ரஃப். இதை பத்தின முழு விவரத்தை சொல்றேன், ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி படப்பையில பிளாட் வாங்கின எல்லாருமே இன்னைக்கு சந்தோஷமா தாங்க இருக்காங்க. ஆனா அப்ப வாங்கியிருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இன்னும் ரேட்டு தாங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் ஏன் இதை சொல்றேன்னா, இப்போ படப்பையோட ஃபியூச்சருக்காகவே இந்த ப்ராஜெக்ட் அமைச்சிருக்காங்க. ஃபியூச்சருக்காகவே செதுக்கின இடம் தாங்க நம்ம படப்பையில் இருக்கிற வேலம்மாள் கார்டன். இது ஓவராலா 80 ஏக்கர்ல பிரம்மாண்டமான ஒரு டவுன்ஷிப்ங்க. இங்க ஃபேஸ் 1 ஃபேஸ் 2ல ஆல்மோஸ்ட் 500 பிளாட் போட்டு அதுல 75% சோல்ட் அவுட் பண்ணி இன்னும் பேலன்ஸ் 25% தான் பிளாட்ஸ் அவைலபிளா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த மாசம் ஃபேஸ் 3 லான்ச் பண்றதுக்காக ஆல்மோஸ்ட் 200 பிளாட் லான்ச் பண்றதுக்காக வேலை எல்லாமே பரபரப்பாவே போய்கிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? லொகேஷனும் பிரைஸும் தாங்க. ரெண்டுமே சூப்பர் காம்பினேஷன்ல அமைஞ்சிருக்கு. படப்பை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 5 நிமிஷத்துலயும், கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 15 நிமிஷத்துலயும், தாம்பரம் வெறும் 20 நிமிஷத்துலயும், 4 லைன் ஹைவே வெறும் 2 நிமிஷத்துலயும், இது மட்டும் இல்லாம அவுட்டர் ரிங் ரோடு 15 நிமிஷத்துலயும் நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாங்க. அதாவது நாளைக்கு சென்னையோட வளர்ச்சி எங்க போகுதோ அதுக்கு மத்தியில தாங்க இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. இப்போ ரேட்டை பத்தி பேசலாமா? இங்க மார்க்கெட் பிரைஸ் 3500 ரூபாய் போய்கிட்டு இருக்குதுங்க. ஃபேஸ் 3யும் அந்த பிரைஸுக்கு தான் லான்ச் பண்ண போறாங்க. ஆனா இப்போ அந்த 25% இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த பிளாட்ஸ் எல்லாமே 2,999 பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க ஒரு மனையை நீங்க வாங்கும் போது புரோக்கர் கமிஷன் கிடையாது, நடுவில் 2வது மனுஷனுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, டைரக்ட் கம்பெனி சேல் தான். முக்கியமா எந்த விதமான ஹிடன் சார்ஜஸும் இங்க கிடையாதுங்க. இங்க 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 4000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குங்க. கேட்டட் கம்யூனிட்டி, 2 கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆர்ச், 40 அடி ரோடு, 30 அடி ரோடு, 24 அடி ரோடு, 3 ஃபேஸ் இபி லைன், ரெடி டு கன்ஸ்ட்ரக்ட் தேவையான எல்லாமே இந்த சைட்டுக்குள்ள அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, மொத்தத்துல இது ஒரு லே அவுட் இல்லைங்க, சொர்க்க பூங்காவா இது அமைச்சு கொடுத்துருக்காங்க. இங்க மீக்க வைக்கிற மாதிரி ஃபாரஸ்ட் பார்க்கு, இங்க 5 பார்க்கு, அதுல 1 ஃபாரஸ்ட் தீம்ல ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம 40+ அம்யூனிட்டிஸ் அண்ட் 3வது ஃபேஸ்ல டர்ஃப், கிரிக்கெட், ஃபுட்பால், வாலிபால் அப்படின்ற தனித்தனியான டர்ஃப், இன்னும் 24x7 செக்யூரிட்டி, ஸ்ட்ரீட் லைட், கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆர்ச், அதுவும் லே அவுட்குள்ள வரும்போது 1 போகும்போது 1 2 செப்பரேட் கிராண்ட் ஆர்ச் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம சுத்தி காம்பவுண்ட் வால், இது ஒரு பக்கா கேட்டட் கம்யூனிட்டியா அமைச்சு கொடுத்திருக்காங்க. அதுக்கு சாட்சியா ஏற்கனவே இங்க 20 வீடு கட்டி குடித்தனமும் வந்துட்டாங்க. இப்போ உங்க மனசுல பட்ஜெட் கொஸ்டின் வரும், கரெக்டா? சரி, பெரிய அமௌண்ட்லாம் தேவையில்ல, சின்னதா இருந்தாலே போதும். இங்க மினிமலா ஒரு பிளாட் வாங்குறதுக்கு உங்க கையில 18 லட்சம் ரூபாய் இருந்தா போதுங்க. சொந்தமா வீடு கட்டணும்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 45 to 50 lakhs இருந்தாலே போதும். இங்க கம்ப்ளீட்டா நீங்க 2+ மாடல்ல வீடு கட்டிக்கலாம். நம்ம சைட் பக்கத்துல ஸ்கூல்ஸ் பத்தி பாத்தீங்க அப்படின்னா, வேலம்மாள் சிபிஎஸ்இ சிலபஸா இருக்கட்டும், டயானா வித்யாலயா சிபிஎஸ்இ சிலபஸா இருக்கட்டும், நாராயணன் ஸ்கூல், வேல் ஸ்டெப் ஸ்கூல், அது மட்டும் இல்லாம ஆல்வின் இன்டர்நேஷனல் ஸ்கூல், சான் அகாடமி, இது எல்லாமே நம்ம சைடு பக்கத்துல தான் இருக்கு. அண்ட் இதை விட முக்கியமான ஹைலைட் என்னன்னா, நம்ம 80 ஏக்கர் டவுன்ஷிப் குள்ளேயே ஒரு சிபிஎஸ்இ சிலபஸ் ஸ்கூல் வரப்போகுதுங்க. காலேஜஸ் பத்தி பாத்தீங்கன்னா வேல்ஸ், கிரசன்ட், லாகூர், மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ், தனலட்சுமி காலேஜ், இப்படி எக்கச்சக்கமான காலேஜ் நம்ம சைடு பக்கத்திலே தாங்க இருக்குது. அண்ட் முக்கியமான விஷயம், படப்பை பஸ் ஸ்டாண்டு இங்க இருந்து 1.5 கிலோமீட்டர்ல நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேங்க, ஒரு வாட்டி வந்து இந்த சைட்டோட பாருங்க, இந்த சைட்டோட டெவலப்மெண்ட் பாருங்க, அண்ட் இங்க போட்டிருக்க ரோடோட தரத்தையும் பாருங்க. அது மட்டும் இல்லாம ஃபேஸ் 3 இப்போ ரெடி ஆகிட்டு இருக்குல்ல, அதோடைய ஒர்க்கையும் பாருங்க. இங்க மனை வாங்கி வீடு கட்டியிருக்காங்களா, அந்த வீட்டையும் பாருங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த வேல்யூக்கு இந்த அமௌண்ட் ஓகேவா அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுங்க. நான் டேம் ஷூரா சொல்றேன், கண்டிப்பா உங்களுக்கு இந்த பிளாட் பிடிக்குங்க. ஏன்னா அவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் ஏன் இதை சொல்றேன்னா, நாளைக்கு ரேட்டு ஹை ஆனதுக்கு அப்புறம் அன்னைக்கு நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்க மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். இப்பவே ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கனவு நிலத்தை புக் பண்ணுங்க. நான் உங்களை அஷ்ரஃப் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.